சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை போற்றி. இன்று நமது அருள்வாக்கு சித்தர் அழுக்குமுட்டை கணக்கம்பட்டின்னு சொல்லக்கூடிய அழுக்குமுட்டை சர்க்குரு சித்தர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. அதாவது திண்டுக்கல்லிருந்து 50 கிலோமீட்டர், பழனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கம்பட்டி என்ற ஊர் உள்ளது. இந்த கணக்கம்பட்டியில் அழுக்குமுட்டை சத்குரு சித்தர் சுவாமிகளுடைய சிவ சமாதி அமைந்துள்ளது. இந்த சிவ சமாதி பல்லாயிரக்கணக்கான பேர்கள் தினமும் வந்து தரிசிக்கின்றனர். அதாவது அழுக்குமுட்டை கணக்கம்பட்டி அழுக்குமுட்டை சத்குரு சித்தர் இவர் காளிமுத்துன்னு சொல்லக்கூடிய பழனிசாமி இவர் இயற்பெயர் ஆகும். சத்குரு காளிமுத்து பழனிசாமி என்று சொல்லப்படுகிறார். இவர் எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். சீனாவிலிருந்து வந்ததாகவும் சொல்கிறார்கள். அவர் முகம் சீன நபர்களைப் போல தான் இருக்கிறது. இந்த ஜீவ சமாதியில் ஒரு அதிர்வலை நம் வணங்கும் பொழுது நன்றாக உணரப்படுகிறது. இவர் உயிரோடு இருக்கும் பொழுது பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி உள்ளார். இந்த சத்குரு அழுக்குமுட்டை கணக்கம்பட்டி சித்தர் அவர்கள் புனர்பூசன் சொல்லக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் அன்று சிவசமாதி அடைந்துள்ளார். ஆகையால் மாதத்தில் வருகின்ற புனர்பூச நட்சத்திரம் அன்று அந்த சிவசமாதியில் சிறப்பு பூஜை, அன்று நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பௌர்ணமி அன்றும் அமாவாசை அன்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். நானே சென்று இந்த அமாவாசை அன்று அவரை வணங்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து செல்கின்றனர். அன்று நாள் முழுவதும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த அன்னதானத்திலே ஒரு பவர் என்ன, அன்னதானம் செய்வதுனா அவர் அன்னதானத்தை தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார். இந்த அழுக்குமுட்டை கணக்கம்பட்டி சித்தர் சர்க்குரு சாமிகள் பல வணங்குவதற்காக அவரை தரிசிக்க தீவசமாதிக்கு தரிசிக்க அமாவாசை அன்று இரவு தங்குகிறார்கள். பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜை, அன்று நாள் முழுவதும் அன்னதானம். இப்பொழுது என்னாலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. நம்மளால் முடிந்த அதுக்காகவே தனியாக ஆஃபீஸு அங்கே அமைக்கப்பட்டு நமக்கு அதுக்கேற்ற சர்டிஃபிகேட் வருமான வரி விலக்குடன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு வருமான வரி விலக்குடன் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சத்குருன்னு சொல்லக்கூடிய அழுக்குமுட்டை கணக்கம்பட்டி சித்தர் அவர்கள் வணங்கும் பொழுது நமக்கு உள்ள பாரங்கள், நமக்கு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக அமைகின்றது. இப்போ நான் சென்று அங்கே பல பேரை அவர்களிடம் கேட்கும் பொழுது, நாங்கள் பல மாதமாக வந்துக்கிட்டு இருக்கோம், மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, மன திருப்தியாக இருக்குது, நாங்கள் நினச்சது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் இங்கு பிரபலங்கள் இப்போ பார்த்திங்கன்னா திரைப்பிரபலங்கள், எடுத்துக்காட்டாக நடிகர் பாக்யராஜ் அவர் மனைவி, நகைச்சுவை நடிகர் யோகி பாபு, இயக்குனரும் நடிகருமான மனோபாலா அவர்கள், நடிகர் ராதாரவி அவர்கள், நடிகர் ஆவதற்கு முன்பே நடிகர் சிவகுமார் அவர்கள், உயர் திரு சிவகுமார் அவர்களுடைய புதல்வர்கள் கார்த்திக், சூர்யா இவர் நேரடியாகவே உயிரோடு இருக்கும்போதே வந்து தரிசித்துட்டு இருக்கிறார்கள், பார்த்துருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள் இங்கே வந்து தரிசித்து அதனுடைய நன்மையை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அமாவாசை பௌர்ணமி என்று இல்லை பொதுவாகவே பழனியிலிருந்து சித்தர் கணக்கம்பட்டி அழுக்குமுட்டை சர்க்குரு ஆலயம் என்று தனி ஸ்பெஷல் பஸ்ஸு இந்த கணக்கம்பட்டி ஊருக்கு சிவசமாதிக்கு பழனியிலிருந்தே அடிக்கடி விடப்படுகிறது. ஆகையால் இந்த சிவசமாதியை
நேரம் கிடைக்கும் பொழுது பக்தர்கள் வணங்கி அவர் ஆசி அருள் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். சுபம்.